இந்த மாதத்தில் ஒரு புதிய சீரீஸை நாம் ஆரம்பித்தோம், ஒரு புதிய தொடரை நாம் ஆரம்பித்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஃபாலோ ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். அவருடைய பாத சுவடுகளை, அவருடைய அடிச்சுவடுகளை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். இன்றைக்கும் அதே காரியத்திலே ஒரு வேறு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் வாரத்தில் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். யாராவது சொல்ல முடியுமா என்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி? நன்மை செய்கிறவராய் இயேசு எப்படி சுற்றி திரிந்தாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் இந்த உலகத்தில் சரீர பிரகாரமாக தேவனாக மனுஷகுமாரனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் போகும்போதெல்லாம் போகிற இடத்திலெல்லாம் எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நானும் நீங்களும் எப்படி பின்பற்றணும்? சண்டை செய்கிறவர்களாய், எப்படி? நன்மை செய்கிறவராய். அவர் எப்படி பண்ணாரு? சமாதானம் பண்றவரா சுற்றி திரிந்தார். நம்ம என்ன பண்றோம்? சண்டை செஞ்சுக்கிட்டே சுற்றி தெரியக்கூடாது. அப்போ இன்னைக்கு இந்த தலைப்பு என்ன சொல்லுகிறது? ஃபாலோ ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அவரையே ரோல் மாடலாக வைத்து, அவரையே ஒரு மாதிரியாக வைத்து, அவர் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டினாரோ அப்படியெல்லாம் நானும் நீங்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக சொல்லலாமா, நன்மைகளின் நாயகன். என்ன நாயகன்? அந்த நன்மைகளின் நாயகனை பின்பற்றுகிற நான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நானும் நன்மை செய்கிறவராகவே இருக்கணும். தீமை செய்யாதவராய் நாம் இருக்கணும். அதில் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஆன்லைனில் ஒரு சிலர் பார்க்குறாங்க. இந்த இடத்துல புதிதாக வந்திருக்கிறவங்களுக்காகவும் நான் சுருக்கமாக கடந்த வாரங்களில் செஞ்சதை பார்த்ததை நான் பார்க்க போகிறோம். நன்மைகளின் நாயகன். முதலாவது, ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டும்? ஏன்னு சொன்னால், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாய் இருக்கிறான். ஏங்க நான் நன்மை செய்யணும்? ஏன்பா நான் நன்மை செய்யணும்? எனக்கு எவன் செஞ்சான் நன்மை அப்படி நான் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நன்மை செய்ய வேண்டும். காரணம், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனால் உண்டாய் இருக்கிறோம். இரண்டாவதாக, நன்மை செய்யாவிட்டால் அது என்ன? எனக்கு பாவம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. நன்மை நான் செய்யாவிட்டால் பாவம். அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதாரணம், என்னப்பா நன்மை செய்யலைன்னா பாவமா? ஒருத்தருக்கு உதவி செய்யலைன்னா பாவமா? ஒருத்தரை தாங்கலைன்னா பாவமான நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனிச்சுக்கலன்னா பாவம்தான் அது. வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம கவனிக்க வேண்டிய நேரத்தில், விசாரிக்க வேண்டிய நேரத்தில், காக்க வேண்டிய நேரத்தில், ஒரு காலத்தில் அவங்க என்ன காத்தாங்களே, ஒரு காலத்தில் அவங்க என்ன ஆதரிச்சாங்களே, ஒரு காலத்தில் அவங்க எனக்கு ஆதரவாக நின்னாங்களே, துணையாக நின்னாங்களே, இன்னைக்கு நான் அவங்க தளர்ந்து போன பிறகு, அவங்க வயதான பிறகு, அவங்க குழந்தைய போல ஆன பிறகு அவர்களை தாங்கவில்லை என்று சொன்னால் பாவம். அப்போ நன்மை செய்யலைன்னா என்ன போட்டிருக்கு? அதை வசனத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை ஆன்லைனில் பார்த்துக்குங்க. அது முழுவதுமாக இப்பொழுது விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. நன்மை செய்யாவிட்டால் அது பாவம். அதில் மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? நன்மை ஏன் நான் செய்யணும், நன்மை ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால், தீமையை நன்மையினாலே வெல்வதற்கு. ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நானும் நீங்களும் நன்மையினால் தீமையை வெல்ல வேண்டும். தீமையினால் தீமையை வெல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லல. அப்படி நானும் நீங்களும் செஞ்சோன்னு சொன்னா வேற அவங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த இயேசுவை, நன்மையின் நாயகனை பின்பற்றுகிற, அடிச்சுவடை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும் வேற அவங்க செய்கிறது போல, அல்லது ஆண்டவரை அறியாதவர்கள் செய்கிறது போல நானும் அப்படி செஞ்சேன்னா என்ன வித்தியாசம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அடிக்கு அடி, உதைக்கு உத, பல்லுக்கு பல்லு, ரத்தத்துக்கு ரத்தம், அதையே நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தன் 1 மைல் தூரம் போக சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? எவ்வளவு மைல் தூரம் போகணும்? 2 மைல் தூரம் போங்க. ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? மறு கன்னத்தை காண்பிக்குங்க. இதெல்லாம் எதை குறிக்குது?
இதெல்லாம் எதை குறிக்குன்னு சொன்னா, நாம் தீமையை நன்மையினாலே வெல்வதை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை நன்மையினால், கடினம் இது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். அப்ப நான் அவரை பின்பற்றுகிறேன், அவருடைய பாதச்சுவடை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கிட்டு நம்ம தெரிய முடியாது. தீமையை பழி வாங்குதல் யாருக்குரியது? அவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னை யாராவது ஏதாவது பண்ணாங்க, எனக்கு ஏதாவது பண்ணாங்க, எனக்கு விரோதமா யாராவது ஏதாவது செஞ்சா அதையே நான் அவர்களுக்கு செய்யாமல் அதற்கு மாறாக நான் நன்மை செய்யணும். அப்படி நான் செய்யும்போது வசனம் சொல்லுகிறது, அக்கினி தழலை அவன் மீது நான் போடுறேன். கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துருங்கன்னு சொல்றார் ஆண்டவர். என்கிட்ட விட்டுருங்கப்பா, அவங்கள பழி வாங்குறது காரியத்தை குறித்து என்கிட்ட விட்டுடு. நீ பழி வாங்க போகாத, நீ நன்மை செய்கிறவராயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிகமாக நேரம் இல்லை. அடுத்தது அந்த காரியத்திலே 4வதாக பார்த்தோம், நன்மை செய்யவே நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒருத்தருக்காக இருக்கத்தான். ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கிறதுக்காக தான், ஒருத்தரை நேசிப்பதற்காக தான், ஒருத்தரோடு கூட நிற்பதற்காக தான், ஜனங்களோடு ஜனங்களாக நாம் கலந்து இருப்பதற்காக தான், நன்மை செய்ய தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தாரு. மாங்காய் மரத்தை எதுக்கு சிருஷ்டிச்சாரு? தேங்காய் கொடுக்கறதுக்கா? மாங்காய் மரத்தை மாங்காய் கொடுக்க தான் சிருஷ்டித்தார். தேங்காய் மரத்தை அதுலேருந்து தேங்காய் தான் வரும். அது என்னைக்குன்னா அடம் பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை, நான் தேங்காய் தான் கொடுப்பேன். மாங்காய் மரம் அடம் பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை இல்லை, நான் மாங்காய் மரமா? இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டிய இஷ்டம் தேங்காய் தான். தேங்காய் மரம் அடம் பிடிச்சிருக்கா என்னைக்குன்னா? ஆனால் நானும் நீங்களும் அப்படி தான் செய்கிறோம். நானும் நீங்கள் என்ன பண்ணுறோம்? இல்லைப்பா இல்லைப்பா இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு யாருன்னா செஞ்சால் அப்போவே அவனை அடித்தாதான் எனக்கு நிம்மதி, நான் வீட்டில் போய் தூங்க முடியும். அல்லேலூயா சொல்லுவீங்களா இதுக்கு? அல்லேலூயா. உஷாரா இருக்கிறீங்க, பரவாயில்ல. என்னை யாராவது அடிச்சாங்கன்னு சொன்னா, என்னை யாராவது திட்டினாங்கன்னு சொன்னா, அவனை ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு சொல்றேன், எப்படி இருக்கு என் வாழ்க்கை? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது இல்லப்பா வாழ்க்கை, அது இல்லை உன்னுடைய குணம். நான் உன்னை நீயாகவே எப்படி நன்மை செய்யதான் உன்னை நானும் சிருஷ்டித்திருக்கிறேன். அப்ப என்னிடத்தில் பிறப்பதெல்லாம் என்ன? நன்மை செய்யும், நன்மையை பிறப்பிக்கும். எவ்வளவு அழகான விஷயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லை நான் தேங்காய் மரம் தேங்காய் மட்டும் கொடுப்பேன். ஆக நன்மை செய்யவே என்னை உங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்பது பார்த்தோம். எப்படி நம்ம செய்யணும்? இதை நம்ம ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம். எப்படி நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். யாரை நம்பி? அவரை நம்பி. யாருக்கோ நான் செய்கிறேன் பாருங்க, அந்த நபரை நம்பி இல்லை. நாளைக்கு அவன் எனக்கு உதவியாக இருப்பான். இன்னைக்கு நான் அவனுக்கு நன்மை செஞ்சேன்னா நாளைக்கு அவன் என்ன பண்ண போறான்? அதுக்காக நான் நன்மை செய்கிறேன். அதுக்காக இல்லை. இன்னொன்று, என்ன நம்பி நான் நன்மை செய்யக்கூடாது. எனக்கு திராணி இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, அதனால நான் நன்மை செய்கிறேன். இல்லை, ஆண்டவர் சொல்றார் வசனத்தின் பிரகாரம், கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்படி நான் நன்மை செஞ்சுக்கிட்டு போகிற சமயத்தில் சில சமயங்கள் என்ன நடக்கு? சோர்வு வரும். அப்போ அதுக்கும் ஆண்டவர் வசனம் வச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய். எவ்வளோ நாள் நான் கவனித்தேன், எவ்வளோ விசாரித்தேன் என் பிள்ளைய, எவ்வளோ விசாரித்தேன் என் அப்பாவை, எவ்வளோ விசாரித்தேன் என் சொந்தத்தை, என் வாழ்க்கையே நான் செலவு பண்ணனே, என் வாழ்க்கையே கொடுத்தனே, என் மனைவிக்கு என் வாழ்க்கையே கொடுத்தனே, என் கணவனுக்கு என் வாழ்க்கையே கொடுத்தனே, எவ்வளவு அவங்களுக்கு கூட நின்னனே, பிரச்சனையில் நின்னனே, கஷ்டத்தில் நின்னனே, கண்ணீரில் நின்னனே. இப்போ நான் எப்படி இவங்க நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டிருக்கிறாங்களே, எனக்கு கூட நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க மாட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சோர்வு வரும். மனுஷன் மாம்சத்தில் இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிறோம், கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கும் சோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் நன்மை செய். பலனை எதிர்பார்க்காத, கர்த்தர் பலனை கொடுப்பார். மனுஷன் பலன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கரங்களை தட்ட மாட்டீங்களா? மனுஷன் பலன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, மனுஷன் கூட நிற்கிறாங்களோ இல்லையோ, நீங்க நம்பினவங்க கூட நிற்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என் கூட உங்க கூட நிற்பார். அதனால சோர்ந்து போகாம நன்மையை செய்யுங்க. எவ்வளவு அழகான தேவன், அழகான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். 2வது வாரத்தில் மிக முக்கியமான காரியங்களை பார்த்தோம்.
நன்மைகளின் நாயகனிலே நம்ம பார்த்தோம். 2வது வாரத்தில் தியாகத்தின் நாயகன் சொல்லலாமா? தியாகத்தின் நாயகன் அல்லது தியாகங்களின் நாயகன் என்று சொல்லலாம். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. செல்ஃப்லெஸ் சர்வெண்டாவே அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு வேலைக்காரனாக அவர் வாழ்ந்தாருங்க. அப்ப நானும் நீங்களும் அவரை பின்பற்றும் போது எப்படிப்பட்டவர்களை நாம் வாழணும்? வேலைக்காரனை போல வாழணும். இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்க பெரிய ஆளாக தான் வாழ விரும்புகிறாங்க, பெரிய போஸ்டில் இருக்க தான் விரும்புகிறாங்க, 4 பேர் அவங்களுக்கு சல்லிட்டு போடணும் அந்த மாதிரி தான் விரும்புகிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஹல்லேலூயா, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவர் சொல்றாரு நான் ஊழியம் செய்யும்படி வந்தேன். நமக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நான் வேலையை எனக்கு செஞ்சு கொள்வதற்காக வரல, எனக்கு வேலை செய்ய எனக்கு வேலை செய்ய எனக்கு வேலை செய்ய சொல்லி நான் செய்து கொள்வதற்காக வரல, மாறாக நான் வேலைக்காரனாகவே வந்தேன், நான் வேலை செய்யவே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் அவர் வாழ்ந்தார். பார்த்தீங்களா சீஷர்களின் கால்களை எப்படி கழுவினார், தன்னை எப்படி தாழ்த்தினார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு இருக்கிற சரீரப்பிரகாரமான குடும்பங்களையும் சரீரப்பிரகாரமான செக்யூலர் வேர்டும் அப்படிதான் இருக்கு. மேலே வரணும், ஸ்டாராக ஆயிடணும், அது ஆயிடணும், இது ஆயிடணும். சரி, அந்த பக்கம் ஆண்டவர் அறியாதவர்கள் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நன்மைகளின் நாயகனை, இந்த தியாகத்தின் நாயகனை, மகிமையான பரலோகத்தை தியாகம் செஞ்சிட்டாரு. யாருக்காவது விருப்பமா? ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து கீழே இறங்க இருக்கிற விருப்பம் இருக்கா யாருக்குன்னா? இல்ல. தன் போஸ்டை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு எப்படி போராடுறான், இன்னைக்கு எப்படி அந்த பொசிஷனை காப்பாத்திக்கிறதுக்கு போராடுறான் மனுஷன். சொல்லலாமா? பொசிஷன் என்னங்க? பொசிஷன், அந்த ஸ்தானம், பெரிய ஸ்தானம், சிஇஓ, ஜெனரல் மேனேஜர், ஜிஎம் போஸ்ட், இதை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறான். நான் பிஷப், தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க. நான் ரெவரண்ட், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க. நான் பாஸ்டர், நான் தான் சீனியர் பாஸ்டர், ஐ அம் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க. இன்னைக்கு வெளியில நடக்குது எலெக்ஷன், வெளியில நடக்குது அரசியல், அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள நடக்குதே, எவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு இந்த உலகத்துல, கிறிஸ்துவ உலகத்துல. சொல்லலாமா? பொசிஷன், பெரிய ஸ்தானம். இன்னைக்கு என் ஸ்தானம் தான் பெருசு, பிஷப். நான் போன வாரம் சொன்னேன், ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் பாதத்தில் பரலோகத்துக்கு போகும்போது எப்படி கூப்பிடுவாரு? வா உண்மையும் உத்தமும் உள்ள பிஷப்பே, அப்படி சொல்லுவாரா? வா உண்மையும் உத்தமம் உள்ள ரெவரண்டே, வா உண்மையும் உத்தமம் உள்ள போப்பே, இப்படி சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லுவாரு? வா உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா, ஊழியக்காரனே. இன்னைக்கு பொசிஷன் தான் முக்கியம். அதுக்கு எவ்வளவு சண்டை, எவ்வளவு அடி, எவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளவு மனுஷங்களை விரோதம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரியும். நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்துக்குள்ளே நான் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் இயேசு தன்னை தாழ்த்தினார். அந்த பொசிஷனை விட்டுட்டாருங்க. பாருங்க, அடுத்தது கிராஸ், அந்த சிலுவையை எடுக்கிறதுக்கு வந்துட்டார். பொசிஷனை விட்டது மாத்திரம் இல்லை, என் பாவத்தை அவர் சுமந்து எனக்கு என்னென்னலாம் பேர் வருமோ அந்த பேரெல்லாம் அவர் சுமந்து எல்லாத்தையும் தீர்த்துட்டார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், என் பாவங்களை எல்லாம், என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேலே போட்டு சிலுவையில் எல்லாவற்றையும் அழித்து விட்டார். எனக்காக அவர் கிரயத்தை கொடுத்து தீர்த்தார். அப்போ சிலுவை, அந்த சிலுவையை சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம். எல்லாவற்றையும் எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது அவர் பாவமானார். பாவியானார் நான் சொல்ல, என்ன சொல்லுகிறது? அவர் எனக்காக உங்களுக்காக என்னவானார்? பாவமானார். நம்ம அக்கிரமம், நம்முடைய பலவீனம், நம்முடைய வியாதி எல்லாவற்றையும் அவர் மேல வச்சதுனால அவர் பாவமானார். அந்த சிலுவையை அவர் சுமந்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் உங்க சிலுவையை நீங்க தான் சுமக்கணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்க சிலுவையை நான் டாலர் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த டாலர் சிலுவையை சொல்ல, இல்லை வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சிலுவை மாட்டிக்கிறேன், இங்க ஒரு சிலுவை மாட்டிக்கிறேன்.
அந்த சிலுவையில் உங்கள் குடும்ப பாரத்தை நீங்கள் தான் சுமக்கணும். உங்கள் சபையை நீங்கள் தான் சுமக்கணும். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை யார் சுமக்கணும்? நீங்கள் தான், நான் தான் சுமக்கணும். விட்டுடக்கூடாது. அந்த பொறுப்புலேருந்து வெளியில் வரக்கூடாது. கஷ்டமாக இருக்கும். சில சமயத்தில் தலையை பிச்சுக்கிட்டு எங்கன்னா ஓடி போகலான்னு தோணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சிலுவையை நீங்கள் தான் சுமக்கணும். உங்கள் சிலுவையை நீ தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக உங்கள் சிலுவையெல்லாம் நான் சுமந்தேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அன்புள்ள தேவை அவர் பாருங்க. அடுத்தது த சீடு, ஒரு விதையாக நானும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். என்ன, சிலுவை மாத்திரமல்ல, ஒரு சீடாகவும் நானும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். என்ன, கோதுமை மணியானது நிலத்தில் மரிக்காவிட்டால் அது தனித்திருக்கும். நான் சாகலைன்னு சொன்னால், என்னப்பா சர்ச்சுக்கு கூட்டு வந்து சாக சொல்கிறீங்களா? என்னத்தை சாகடிக்கணும்? எனக்குள்ள இருக்கிற சுயத்தை சாகடிக்கணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற சுயத்தை சாகடிக்கணும். எனக்குள்ள இருக்கிற பெருமையை சாகடிக்கணும். எனக்குள்ளாக இருக்கிற அந்த பொறாமைகளை சாகடிக்கணும். எனக்குள்ளாக இருக்கிற தேவன் விருப்பப்படாத காரியங்கள் எல்லாவற்றையும் சாகடிக்கணும். அப்படி சாகடிச்சேன்னு சொன்னா நான் அநேகருக்கு பலன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் சாகடிக்கலன்னு சொன்னா தனியா மட்டும் தான் நின்றுட்டு இருப்பேன். அப்புறமா போயிட்டு கடந்து வந்த பாதை, என்ன தனியா நின்றுட்டு இருக்கிற? என்ன, உன்னை உடைக்க ஒப்பு கொடுக்கல, உங்களை உடைக்க ஒப்பு கொடுக்கல, உங்களை சீர்படுத்த ஒப்பு கொடுக்கல, நம்ம சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் ஒப்பு கொடுக்கல. அவன் அங்க போய் கடந்து வந்த பாதையை பாடிட்டு இருக்க கூடாது. ஏன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு நான் என் சுயத்தை ஒப்பு கொடுக்கல, என் சுயத்தை எடுத்து போடுங்கப்பா, நான் மறிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சோம்பேறித்தனம் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. போன வாரம் சொல்ல மறந்துட்டேன். சோம்பேறித்தனம், சுயம் சுயம் சுயம், சோம்பேறி, அடிமைத்தனம், பாவம், போதை, சிகரெட்டு, மதுபானம், குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, வீட்டுக்கு 1/2 லிட்டர் பாலை வாங்கி கொடுக்கறது இல்லை. அவன் மட்டும் குடிச்சுக்கிட்டு செவ்வாய்கரகத்தில் இருப்பான். ஆனால் நடுரோட்டில் இருப்பான், மனசில் வந்து செவ்வாய்கரகத்தில் இருக்கிற மாதிரி. குடிச்சிட்டு, போதையில் குடிச்சிட்டு, கஞ்சாவை அடிச்சுட்டு, போதை வஸ்துக்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நடு ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல கீழே வந்து கிடப்பான். பாவமாக இருக்கும். மனசுக்குள்ள அவனுக்கு செவ்வாய்கரகத்தில் இருக்கிற மாதிரி நினைப்பு. வீட்டுக்கு 1 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. சுயத்தை ஒப்பு கொடுக்கணும், அடியோடு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா கோதுமை மணியானது செத்தாதான் பலன் கொடுக்கும், செத்தாதான் வளரும். அது வளர்ந்து அநேகருக்கு நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். ஸோ போன வாரத்தில் தியாகத்தின் நாயகனை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு மிக மிக முக்கியம், இந்த ஒரு நாள் போதாது இந்த விஷயத்தை பார்த்து முடிக்க. அவர் அன்பின் நாயகனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க, அவர் அன்பின் நாயகனாய் இருக்கிறார். அன்புக்கு ஒரு கதாநாயகன் இருக்கிறாரா? அந்த கதாநாயகன் அதில் ஒருபோதும் விலகாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் இந்த இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அந்த அன்புக்கு அளவில்லை. வேற எந்த அன்பையும் அவர் அன்புக்கு கம்பேர் பண்ண முடியாது. இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அன்பின் நாயகன், த ஹீரோ ஆஃப் லவ். பிரீத்தியா நாயகனும் அன்பின் நாயகன். எப்படி அவர் அன்பின் நாயகன் பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க கவனம் வேற எங்கேயும் சிதற வேண்டாம். இந்த அன்பு என்கிற வார்த்தை, லவ் என்று சொல்லி அன்பு என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே 4 விதமாக பிரிக்கிறாங்க. எத்தனை விதங்க? 4 விதமாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கவனிச்சுங்க. முதல் ஸ்டார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டார்ஜ் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட அன்பு? அன்பு 4 விதமாக கிரேக்க மொழியில் பிரிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் பாருங்கள், முதல் அன்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஜ். அது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் பாசத்தை குறிக்கிறது, தாயின் அன்பை குறிக்கிறது முதல் அன்பு. இரண்டாவது ஃபிலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெலியோ அல்லது ஃபிலியோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரேக்க மொழியில். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது சகோதர அன்பை குறிக்கிறது. என்ன அன்பு?
சகோதர அன்பு அல்லது ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பை குறிக்கிறது. ஒரு என்ன நண்பர்களுக்குள்ளாக இருக்கிற நட்பின் அந்த ஃபெலோஷிப்பை, அந்த அன்பை குறிக்கிறது. மூன்றாவதாக எரோஸ் அப்படின்னு சொல்லுகிறது. எரோஸ் என்று சொன்னால் சென்சுவல் லவ். அது எந்த லவ் அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இடையே இருக்கிறதான ஒரு அன்பை குறிக்கிறது. இந்த 3 அன்பு இருக்குல்ல, கடைசியாக ஒரு அன்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அந்த அன்பு தெரியும். அந்த அன்பு என்ன தெரியுமா? அகாப்பே அன்பு. அகாப்பே என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், அந்த அன்பு டிவைன் லவ் என்று சொல்கிறது. டிவைன் லவ்னு சொன்னால் தெய்வீக அன்பு. எல்லாரும் சொல்லலாமா? என்னங்க? தெய்வீக அன்பு. அந்த அன்பு என்னன்னா தன்னையே தருகிற அன்பாக இருக்கிறதாம். தன்னையே தருகிற அன்பு மாத்திரமல்ல, அது செல்ஃப்லெஸ் லவ்வா இருக்குதாம். என்ன லவ்? செல்ஃப்லெஸ், அதாவது சுயநலமற்ற அன்பாக இருக்கிறதாம். கரங்களை தட்ட மாட்டீங்களா? இந்த அகாப்பே சுயநலமற்ற ஒரு தெய்வீக, தன்னையே பலியாக கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. ஆக தேவனுடைய அன்பு என்ன? ஸ்டார்ஜ், ஒரு தாய் பாசத்தின் அன்புக்கு இடையா நம்ம சொல்ல முடியாது. அல்லது ஃபிலியோ, ஒரு சகோதரருக்கு அன்பாக, ஒரு நண்பர்களுக்குள்ளாக இருக்கிற நட்புக்குரிய அன்பாக சொல்ல முடியாது. அல்லது எரோஸ், ஒரு சென்சுவல், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒரு அன்பாக நம்ம சொல்ல முடியாது. மாறாக அகாப்பே அன்பு என்று சொன்னால் அது தெய்வீக அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா! தன்னையே தருகிற அன்பாக இருக்கிறது. இந்த 3 லவ்வுக்கு கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 வரைக்கும். வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படியே நீங்க கேளுங்க. 1 யோவான் 4:8 வரைக்கும். அன்பில்லாதவன், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்படிதானே? அன்பில்லாதவன் என்ன? தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். பிறகு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கரங்களை தட்டலாமா? இதுதான் அகாப்பே அன்பு. இந்த அன்பிற்கு ஒரு நண்பனின் அன்பை கொண்டு வந்து கம்பேர் பண்ண முடியாது. இந்த அன்பிற்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அன்பை கம்பேர் பண்ண முடியாது. இந்த அன்பிற்கு வேறு எந்த அன்பையும், ஒரு சகோதர அன்பு கம்பேர் பண்ண முடியாது. ஒரு தாய் பாசத்தையும் தகப்பன் பாசத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. இந்த அன்பு வேற. பாருங்க, நான் இந்த அன்பு என்கிற இருக்கிற இடத்துல வேறு விதமா நான் சொல்றேன் பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை நீங்க சொல்றீங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லுகிறதா? அந்த அன்பு இருக்கிற இடத்துல பாருங்க, தேவன் அகாப்பேவாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அப்போ அகாப்பே என்று சொன்னால் நீங்க என்ன உங்களுக்குள்ளாக வரணும்? வேற தெய்வீக அன்பு என்கிறது வரணும். வேற எந்த அன்பையும் இதுக்குள்ள கம்பேர் பண்ணவே முடியாது. ஆக தேவன் அகாப்பேவாக இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த அகாப்பே வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா அவருடைய தெய்வீக, தன்னையே தருகிற அன்பு, தன்னையே பலியாக்குகிற அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு எனக்கும் உங்களுக்கும் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா! இங்க பாருங்க, தேவன் தெய்வீக அன்பாக இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த தெய்வீக அன்பு எனக்கும் உங்களுக்கும் என்னாச்சுங்க? வெளிப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த அகாப்பே அன்பு, இந்த டிவைன் லவ் பாருங்க, கிறிஸ்து ஒரு மாதிரியான அகாப்பே அன்பு. கிறிஸ்து ஒரு மாதிரியான அகாப்பே அன்பு ஒரு உணர்வின் அடிப்படையில் இல்லை. இது வந்து ஒரு 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 ஃபீலிங்கில் இல்லை. என்ன சொல்லுவாங்க? ஒரு உணர்வுனா ஃபீலிங் தானே சொல்லுவாங்க. உணர்வின் அடிப்படையில் இல்லை. இந்த ஃபீலிங் கரெக்டாக சொல்லியிருக்கு. ஃபீலிங் அந்த அடிப்படையில் இல்லை. மாறாக இது விருப்பத்தின் அடிப்படையில் உறுதியான செயலாம். இது அகாப்பே என்று சொல்லும்போது பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு தான் அகாப்பே அன்பு. அப்போ இது வந்து ஒரு ஃபீலிங், ஏதோ நினைக்கிறான் ஃபீலிங்கா இருக்கு. அந்த ஃபீலிங்கோட ஒரு உணர்ச்சி வசத்தோட நிக்கல அந்த அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவின் அன்பு விருப்பத்தின்படி உறுதியாக செயல்பட்டுதான். சொல்ல மேல இருந்துட்டு
அங்கேருந்து நான் உன்னை நேசிக்கிற மகளே, நான் உன்னை நேசிக்கிற மகளே அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அந்த அன்பு? நம்ம பிள்ளைங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் சில சமயங்களில், ஐ லவ் யூ மை சைல்டு, ஐ லவ் யூ மை பாய்ன்னு சொல்கிறோம். அது வெறும் செயல்லே இருந்தால் பிள்ளை என்ன நினைக்கும்? பாப்பா நீ ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, நீ எனக்காக நிற்கவே மாட்டேருக்க, வெறும் லவ் யூ மட்டும் வார்த்தையிலே சொல்லிக்கிட்டு இருக்கிற சொல்லுமா? அப்போ அன்பு செயலில் மாறணும். வெறும் நான் நின்றுக்கிட்டு நான் உங்களை நேசிக்கிறேன் உங்கள் மேலே அன்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்தவங்களை பார்த்து சொல்லும் போது வெறும் வார்த்தையில் நின்றுடுச்சுன்னா அது அன்பு எப்படி இருக்கும்? வெறும் வார்த்தையோடு முடிஞ்சிடும். அன்பு செயலில் வரணும், அன்பு கிரியையில் வரணும். அப்போ அவங்கள நம்ம விசாரிக்கும் போதும், அவங்களோடு கூட நம்ம நிற்கும் போதும், அவங்களுக்காக நம்மை தியாகம் பண்ணும் போதும் அது அந்த இடத்துல காணப்படும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. என்ன? அந்த அன்பு தன்னையே கொடுத்துருச்சான். அங்கே பாருங்க, மற்றவர்களின் நலனை நமது சொந்த நலனுக்கு மேலாக வைப்பதற்கான மகிழ்ச்சியான தீர்மானமா. என்னங்க இந்த அகாப்பே அன்பு எவ்வளவு அழகா வருது பாருங்க. மற்றவர்களுடைய நலனை நமது சொந்த நலனுக்கு மேலாக, ஒரு நிமிஷம், நம்ம சொந்த நலனுக்கு மேலாக வைக்கணுமா. அப்போ பாருங்க, இது எனக்குள்ளாக இருக்கும் போது எவ்வளவு அழகான ஒரு விஷயமா இருக்கும். இந்த அன்பை தான் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் வைத்தார். இந்த அன்பை தான் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் வச்சாரு. சொந்த நலனை விட மேலாக வைப்பது முதலாக நமக்கு இருக்கணும். இன்னைக்கு முதல் காரியம் அவருடைய அன்பு, அழியாத அன்பு. என்னங்க? அவருடைய அன்பு அன்ஃபெயிலிங் லவ். இந்த முதல் காரியம் போடுங்க. என்னங்க? அன்ஃபெயிலிங் லவ், தோற்று போகாத அன்பு. எப்பவும் உங்க கூட என் கூட உண்மையாய் நிற்கிற அன்பு. கரங்களை தட்ட மாட்டீங்களா? எப்பவும் உங்க கூடயும் என் கூடயும் நிற்கிற அன்பு. வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும். என்ன தணிந்து போகும்? அன்பு தணிந்து போகும். நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்னவாகும்? அதிகமாகாது, குறைந்து போகும், தணிந்து போகும். வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த அன்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவருடைய அன்பு அன்ஃபெயிலிங் அப்படின்னு சொன்னா தோற்று போகாது. மனுஷன் நான் நல்லா நடந்துக்கிட்டா அவன் என்கிட்ட நல்லா நடந்துக்குவான். பார்த்துருக்குறீங்களா? நான் நல்லா நடந்துக்கிட்டேன்னு சொன்னா அவங்க என்கிட்ட நல்லா நடந்துக்குவாங்க. நான் நல்லா நேசித்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நல்லபடியாக நேசிப்பாங்க. என் நேசத்தில் என் அன்பில் கொஞ்சம் குறை வந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்க என் கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டதில்லை. நான் எத்தனை தடவை பின்வாங்கி போனாலும் என்னை தேடி வருகிற அன்பு. ஹல்லேலூயா! என்னை தேடி வருகிற அன்பு அது. நான் எத்தனை தடவை மறுதளித்தாலும் நான் மீண்டுமாய் நான் வருகிற வரை என் இருதய வாசல் அண்டையில் காத்து கொண்டிருக்கிற அன்பு அவருடைய அன்பு. பிசினஸ் இல்லை அன்பு. ஆண்டவருடைய அன்பு பிசினஸ் கிடையாது. நீங்களும் நானும் தோற்று போகாமல் இருப்பதற்காக அவர் அன்பு நமக்காக தோற்று போகாமல் இருக்க அவர் அன்பை என் மேலே வைத்திருக்கிறார். அவர் மீது நாம் வைக்கும் அன்பு தோற்று போகலாம். பாருங்க, சில சமயங்களில் நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்டுறோம். நீ இருக்கிறியா? உனக்கு கண் இருக்கா? காது இருக்கா? ஏன் அப்படி இருக்கிற? என் சூழ்நிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு, இவ்வளோ சூழ்நிலை ஏன் இப்படி கைவிட்டீங்க? என் வாழ்க்கையில் ஏன் இது நடந்துச்சு? என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும்? மேலே எழுந்திருக்கவே முடியலையே, மேலே வரவே முடியலையே, நிலைமை சரியே ஆக மாட்டேங்குது. சரி கொஞ்சம் சுதாரிக்கலான்னு பார்த்தா நிலைமை மோசமாக தான் போதே தவிர கொஞ்சம் கூட சரியாக மாட்டேங்குன்னு சொல்லி ஆண்டரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம். சில சமயங்கள் நம்முடைய அன்பு தோற்று போகிறது. சில சமயங்களில் நம்முடைய அன்பு தணிந்து போகிறது. நாம் மனிதர்கள் மீது வைக்கிற அன்பும் சரி, நம்ம கடவுள் மேலே நம்ம வைக்கிற அன்பும் சரி, சில சமயங்களில் தணிந்து போகுது. ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் மேலே என் மேலே வைத்திருக்கிற அன்பில் ஒரு நொடியும் ஒரு படியும்
அவர் குறைந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. குறைந்து போவதே இல்லை, ஒரு அளவும் குறைந்து போவதே இல்லை. அப்படிப்பட்ட அன்ஃபெயிலிங் லவ், அழியாத அன்பு. இந்த அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த அன்பை யாருக்கிட்டையும் நம்ம வாங்க முடியாது, பெற முடியாது. பிடிச்ச வரைக்கும் நேசிப்பான், பிடிக்காத வரைக்கும் கையை விட்டுட்டு போயிடுவான். காதலன் காதல்கிட்ட காதலனும் காதலியும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைலாகுங்கெல்லாம் அவன் பார்த்தோம்னா பயங்கர காமெடியாக இருக்கும். நீ இல்லாமல் நான் இல்லை, வானில்னா நிலா இல்லாமல் வானில்லை, அப்படியெல்லாம் என்னென்னவோ டைலாக் பேசுவான். 100 வருஷம் உங்க கூட தான் வாழணும். அவன் 5 வருஷத்துல வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான், இவனு அப்படி தான் வந்துட்டு இருப்பான். அப்பப்போ அன்பு மாறிக்கிட்டே இருக்கு, தோற்று போய்கிட்டே இருக்கு. காதல் தோல்வி அடையும், காதலி தான் தோல்வி அடைஞ்ச என்னென்னவோ டைலாக் விடுவாங்க. இப்போ புக்ஸுங்களாம் சில புக்ஸுங்களாம் வாசிச்சு அப்படின்னு சொன்னா, செக்குலர் புக்ஸுங்களா, அது தோல்வி அடையாது. இது எல்லாமே தோல்வி தான்ப்பா. உலகத்தில் காட்டுகிற அன்பு எல்லாமே தோல்வி அடையும். இந்த கர்த்தர் காட்டுகிற அன்பு மாத்திரம்தான் அன்ஃபெயிலிங் லவ். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் காண்பிக்கிற அன்பு மாத்திரம்தான். இன்னைக்கு யாரை நம்பி நம்ம இருக்கிறோம்? கூட நின்று உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சும்மா ஒரு மாரல் சப்போர்ட்டா சொல்கிற ஆளை தான் நம்பி நின்றுட்டு இருக்கோம். நாளைக்கு அவன் கை விடுவானா, கை கொடுப்பானா தெரிய மாட்டிருக்கு எனக்கும் உங்களுக்கும். எந்த அன்பை தேடி போய்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை தான் தேடி நாம் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்கிற அன்பை தான் தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக எனக்காக உங்களுக்காக தன்னுடைய அன்பை அப்படியே கொடுத்தாரு, முழுவதுமாக எனக்கு உங்களுக்கும் கொடுத்தாரு. அந்த அன்பை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதை கொடுத்தாலும் அதை கேள்வி கேட்குறோம், அதை கொடுத்தாலும் அதை நம்ம குறை சொல்கிறோம். கலாத்தியர் 2:20 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ என்மேல் அன்பு வைத்த எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு? வேற எதனாலே நான் பிழைத்துள்ளப்பா, தோற்று போகாத அன்பு என் மேல ஒருத்தர் வச்சார்ல, அந்த அன்புனால தான் நான் பிழைத்திருக்கிறேன். இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். எப்படி? இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி? நான் இப்பொழுது சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ அப்படி இல்லை. என்மேல் அன்பு வைத்த, என்மேல் தோற்று போகாத அன்பு வைத்த, என்மேல் அன்ஃபெயிலிங் லவ்வை வைத்த, எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் வைத்திருக்கிற உள்ள விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் பிழைக்கணும்னு சொன்னா அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்புனால தான் பிழைக்க முடியும். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறதுக்காக தான் அவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார். அவர் என் மேல இருக்கிற அன்பை கொஞ்சம் விலகட்டும், என் சூழ்நிலை எப்படி இருக்கும்? நான் பிழைத்திருக்கிறது அவருடைய அன்பால, நான் பிழைத்திருக்கிறது அவருடைய தோற்று போகாத அன்பால. கொஞ்சம் அவர் முகத்தை இப்படி மறைக்கட்டும், அப்போவே நான் பஸ்மம் ஆயிடுவேன், அப்போவே நான் இல்லாம போயிடுவேன். சொல்லமா அன்ஃபெயிலிங் லவ், சொல்லமா அன்ஃபெயிலிங் லவ். இரண்டாவதாக அன்சேஞ்சிங் லவ். என்னங்க? மாறாத அன்பு, பதலாகாத பிரீத்தி. எரேமியா 1:5 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். எப்பங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த விஷயத்தை கவனிங்க. எப்போ? உருவாகும் முன்னே, என் எலும்புகள் உருவாகும் முன்னே, என் சரீரங்கள் உருவாகும் முன்னே, எனக்கு ஒரு தோற்றம் உருவாகும் முன்னே எனக்காக ஒரு அன்பை அவர் சேமித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னங்க, இன்னைக்கு என்னுடைய மகன் இங்க பிறப்பான்,
இத்தனை வருஷம் கழிச்சு என்னுடைய பிள்ளை இந்த இடத்துல இருப்பான், இந்த பகுதியில் இருப்பான், இந்த பூமியில் இருப்பான். இந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு வேற யாருக்கும் கிடையாது. அந்த அன்பை அவர் என்ன பண்றாரு? எனக்காக உங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிறார். புரியுது நான் உங்களுக்கு சொல்றது? எப்ப சேமிச்சு வச்சார் அந்த அன்பை? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என் கண்ணு எப்படி இருக்கும், என் முகம் எப்படி இருக்கும் அப்படி இந்த உலகத்துக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு எப்படி இருப்பேன், யாராய் இருப்பேன் என்பது அவருக்கு தெரியும். நான் கருவில் உருவாவதற்கு முன்பாக எனக்காக அவர் அன்பை வைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், அதை சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த அன்பை தான் நான் உதாசீனம் படுத்திட்டு போறேன். உருவாக முன்னே சேமித்து வைத்த அந்த அன்பு எவ்வளவு பெரிய உன்னதமான அன்பு அது. அந்த அன்பு இன்னைக்கு மாறி இருக்கா? அவருடைய அன்பு ஒரு துளி மாறி இருக்கா? ஒரு கணம் மாறி இருக்கா? ஒரு களங்கமும் இல்லாமல் அப்படியே அதை பொத்தி பொத்தி வைத்திருக்கிறார். எதை? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அவர் எப்படி வைத்திருக்கிறாருங்க? பொத்தி வைத்திருக்கிறார், பாதுகாத்து வைத்திருக்கிறார், சேமித்து வைத்திருக்கிறார். என் மகளுக்குரியது, என் மகனுக்குரியது. அவர் சேமித்து வைத்திருக்கிறார் அந்த அன்பை. என் தாய் அன்பு பிரிவிருக்கும். என்னங்க, வீட்டில் பிரிவிருக்கும், எல்லாருக்கும் அது பிரிவிருக்கும். அதில் சதவீதங்கள் மாறி இருக்கும். என் தகப்பனின் அன்பு அதில் சதவீதங்கள் 100% வச்சுக்கோங்க. அன்பு நான் ஒருத்தருக்கு 100% கொடுக்கணும்னு சொன்னால், என் மகனுக்கு கொஞ்சம், சின்ன மகனுக்கு கொஞ்சம், பெரிய மகனுக்கு கொஞ்சம், சில சமயங்களில் பாரபட்சம் இருக்கும். இந்த மகனை ஒரு மாதிரி, அந்த மகளை ஒரு மாதிரி, கடைக்குட்டியை ஒரு மாதிரி, தலைப்பிள்ளையை ஒரு மாதிரி மாறுதா? நம்ம காரணம் சொல்லுவோம், அது கடைக்குட்டி, அது இப்போ இளைய பிள்ளை, அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இயேசுவின் அன்பு அன்சேஞ்சிங் லவ், 100% உங்களுக்காக வைத்திருக்கிற அன்பை அவர் எப்படி கொடுக்கிறாரு? 100% அப்படியே கொடுக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? எப்படி கொடுக்கிறாரு? அப்படியே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன் அன்சேஞ்சிங் லவ். அவர் அன்பு மாயமற்றது. அவர் அன்பு எப்படிப்பட்டது? வாங்க அதை வாசிக்கலாம். ராஜாவும் பிரசன்னம். அவர் அன்பு எப்படிப்பட்டது? மாயமற்றது. இந்த உலகத்தின் அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை போய் உக்காருது பாருங்க பூவுங்களில், அதை போல மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் மோசமாக சொல்லிட்டா, இந்த குரங்கு போய் மரத்தெல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்குமே, அதை போல மாறிக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் மாயம் ஆயிடும், காணல் நீரை போல ஆயிடும் இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு. ஆனால் அவருடைய அன்பு மாறாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்போ மாறவே மாறாது, ஒருபோதும் மாறாது. 100% உங்களுக்காக வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அதை சேமித்து வைத்திருக்கிறார், அதை பொத்தி வைத்திருக்கிறார், அதை பார்த்து வைத்திருக்கிறார். அது உங்களுக்காக மாத்திரம்தான். உங்களுக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து முழுவதுமாய் கொடுத்து செலுத்தியிருக்கிறார். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மாறாதையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். கரங்களை தட்டி அவருடைய பிரசன்னத்திற்கு, அவருடைய அன்பிற்கு சொல்லலாமா? கலங்கமில்லாத அன்பு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில முதல் அன்பும் அவரது தான், முடிவான அன்பும் அவரது தான், வேற யாருதும் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். என்னங்க? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அன்பு கூறுகிறோம். ஃபர்ஸ்ட் யார் லவ் பண்ணது? என் கணவன் என்ன லவ் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் என் மனைவி ஏன் லவ் பண்ணாங்களா? என் அப்பா அம்மா என்ன லவ் பண்ணாங்களா? என் காதலன் காதலி லவ் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் லவ் ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான். ஒருத்தர் எனக்கு ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. நேற்று போன வாரத்தில் செக் பண்ணேன். நான் அதை பார்க்குறதே இல்லை, போஸ்ட் போடுறதோட விட்டுடுவேன். எப்போவாது ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டில் நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் எனக்கு தெரியுமோ, யார் சரியாக இருக்கிறாங்க சரியா இல்லை தெரியல, கவனமாக நான் முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், யார் வந்தாலும் கன்ஃபார்ம் கொடுத்துருவேன், ரிக்வெஸ்ட் கொடுத்தா ஃபேஸ்புக்கில். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளே வரவன் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. உள்ளே வந்து எனக்கு எதிராகவே கமெண்ட் போடுறான், அதுவும் வேறு பேரில். பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் சில சமயத்தில் என் மைண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நேற்று யாரையும் பார்க்கல, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனாலும் நம்ம பார்த்து கவனமாக பண்ணணும். இந்த இயேசு பாருங்க, அவர் ஏற்கனவே எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாரு. நம்ம அவரை பார்க்குறோம், இவர் எனக்கு வேணுமா வேணாவான்னு சொல்லி. நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அவரை என்ன பண்ணுறோம், நம்ம அவரை அன்பை பார்க்குறோம். அவரை பார்க்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதை விட வேண்டியது இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிட்டா இதை செய்ய வேண்டியது இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதை பண்ண வேண்டியது இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிட்டா என் ஊருக்காரன் என்ன நினைப்பான், என் சமுதாயத்தில் என்ன நினைப்பான், என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க. ஆனால் அவர் எப்படி பார்த்தாரு? நான் பாவியாக இருக்கும்போதே. என்னங்க எப்படி பார்த்தாரு? என்ன நல்லவனான்னு பார்த்து எடுத்தாரா? நல்லவனான்னு பார்த்து எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாரா? முந்தி அவர் அன்பு கூர்ந்தபடியால். அந்த ஃபர்ஸ்ட் லவ் எப்படிப்பட்டது? நான் நல்லா இருப்பேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தமானா இருக்கிறேன், அதனால அப்படின்னு சொல்லி சொன்னாரா? நான் பாவியா இருக்கும்போதே அவர் அன்பு பண்ணிட்டார். எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? ஆனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன், அவரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். மூன்றாவது, அன்கண்டிஷனல் லவ். எந்த நிபந்தனையும் இல்லாமல் போடாமல் அவர் என்னையும் உங்களை நேசிக்கிறார். மனுஷனுடைய அன்பு வியாபாரம் போன்றது. இட் இஸ் லைக் ட்ரேடிங். நேசிச்சாதான் நேசிக்குவாங்க, கொடுத்தாதான் கொடுப்பாங்க, நின்னாதான் நிற்பாங்க. ஆனால் இந்த தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதில்லை. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனை இல்லாத பிரீத்தி. தன் சுயநலத்திற்காக எதையும் எதிர்பார்க்க மாட்டார் ஆண்டவர். அவருக்கு சுயமே இல்லை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னையும் உங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டார். அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துட்டாரு. நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்றாரு. எப்படி ஏற்றுக்கொள்றார்? என்னையும் உங்களையும் எப்படி ஏற்றுக்கொள்றார்? நீ இந்த பாவம் செய்கிற, விட்டுட்டு வா. நீ அந்த தப்பு செய்கிற, விட்டுட்டு வா. நீ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுது, இந்த போதைப் பொருள் இருக்கிற, நீ விட்டுட்டு வா. அப்படி இந்த இயேசு சொல்லலை. அப்படி ஒரு நிபந்தனையை வைக்கல, அப்படி ஒரு கண்டிஷனை வைக்கல, அப்படி ஒரு கட்டுப்பாடை வைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பாவியாய் இருக்கும்போதே, வசனம் சொல்லுகிறது ரோமு 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்தார், தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவார். இன்னைக்கு நம்ம எப்படி அக்செப்ட் பண்றோம்? கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கோங்க. இது அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு நிபந்தனை எனக்கு உங்களுக்கும் வைக்கல, இதை விட்டுட்டு வா. மனுஷங்கள்ட்ட நம்ம உஷாராக இருக்கணும், ஆனால் நேசிக்கிற விஷயத்தில் உஷாராக
அது எப்படி? நம்புற விஷயத்தில் உஷாராக இருக்கணுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் யாரையாவது நம்பணும்னு சொன்னால் அதில் நான் உஷாராக இருக்கணும். நேசிக்கிற விஷயத்தில், அன்பு செலுத்துகிற விஷயத்தில் கண்டிஷன் போட்டால் அது எப்படி? கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் தானே அதுக்கு பேர் லவ். அன்கண்டிஷனலாக இருக்கணும் தானே அது. இன்னொரு பக்கம் எப்படி யோசிக்கிறாங்க? நீ நல்லா படிச்சிருந்தா ஐ லவ் யூ. உம்மா என்ன? நல்லா படிச்சிருந்தா, நீ நல்ல போஸ்ட்ல இருந்தா ஐ லவ் யூ, ஐ வில் அக்செப்ட் யூ. நான் உன்னை ஏற்றுக்கிறேன், உன் மேலே எனக்கு நிறைய அன்பு வரும். எங்கப்பா போச்சு அதுக்குள்ள? மன்னிச்சிருங்க. நீ நல்ல போஸ்ட்ல இருந்தா நான் உன் அன்பை நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஞானவானா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஞானமாக இருக்கணும். அப்படின்னா தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். இந்த உலகத்தின் அன்பு. ஆனால் ஆண்டவர் அன்பு எப்படி? நான் பாவிகளாக இருக்கும்போது ஒரு அன்பு, நான் பேதையாக இருந்தாலும் என்ன அவர் தான் நேசிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஞானம் இல்லை, என்னை யாரும் ஏற்றுக்கல, நான் பேதையாக இருக்கிறேன், நான் பலவீனனாக இருக்கிறேன், எந்த நிலையில் நான் இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். வசனம் ஒரு பாட்டு அழகாக இருக்குது. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அவங்களே பாடுகிறாங்க. பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு இந்த உலகம். ஆனா என்ன, எப்படி இருக்கிறனோ அப்படியே நேசிக்கிறார், எப்படி இருக்கிறனோ அப்படியே நேசிக்கிறார். வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1:27-29. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னை பார்த்தா நிறைய பேர் அருவருப்பாங்க. இவனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு பாவம். எனக்கு சரியான புத்தி இல்லை, எனக்கு சரியான ஞானம் இல்லை. ஆனாலும் நான் பேதையாக இருக்கும் போதும், நான் அஞ்ஞானியாக இருக்கும் போதும், நான் பலவீனனாக இருக்கும் போதும் அவர் அந்த அன்கண்டிஷனல் லவ்வை எனக்காக கொடுத்தார். இந்த அன்பின் நாயகனை நானும் நீங்கிற வணங்கும் போது இதே போல தானே மற்றவங்களையும் நம்ம செய்யணும். அந்த பாதச்சுவடை தானே நான் பின்பற்றுறேன். என்னங்க, இந்த பாதச்சுவடை தான் நான் பின்பற்றுறேன். அப்போ இந்த பாதச்சுவடை பின்பற்றுகிற நான் இதே போல தான் அன்கண்டிஷனலாக லவ் பண்ணணும். நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணேன், மக்களை நேசிக்கணும், ஆனால் கர்த்தரை மாத்திரம்தான் நம்பணும். நம்ம சில சமயங்கள் என்ன பண்ணிடுறோம், நம்புறதும் நம்பிட்டு நம்பும் போது உஷாராக நம்பணும், நேசிக்கும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சிடணும். அப்போ மனுஷங்களை நம்ம நம்பிட்டு கீழே விழுந்துருவோம். ஆனால் நேசிக்கும் போது எல்லாரையும் நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நேசிக்கிற விஷயத்தில் அன்கண்டிஷனலாக இருக்கணும். நம்ம நம்புற விஷயத்தில் நம்ம அன்கண்டிஷனலாக இருந்து நம்ம நம்பி நம்ம நாசமாக போயிடுறோம். நேசம் எல்லாருக்கும் பொதுவானது.
நான் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம்தான் வைக்கணும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நம்பி மேன்மை பாராட்டுறாங்க. அவங்கள நம்பினவங்க என்ன பண்றாங்க? முறிந்து விடுறாங்க. ஆனால் கர்த்தரை மேன்மை பாராட்டுகள் நம்பினவர்கள் நம்ம என்ன பண்றோம்? நிமிர்ந்து நிற்கிறோம். ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம், அவர்கள் மேல பற்றுதலா இருப்பதை பார்க்கலாம். யார் மேல பற்றுதலா இருக்கணும்? நம்பிக்கை அவர் மேல. ஆனா நேசம் எல்லாருக்கும். கர்த்தரை நான் முழுவதுமா நேசிக்கிறோம். அந்த நேசம் எனக்குள்ளாக இருக்கு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறேன்னு சொன்னா அது என்னுடைய அன்பு கிடையாது. ஏன்னா என் அன்பு தோற்று போயிடும். அவர் நேசிப்பது போல அவர் அன்பு எனக்குள்ளாக இருக்கும்போது, இந்த அன்போடு நான் நேசிக்கும் போது எல்லாரையும் நான் ஒரே மாதிரி நிபந்தனையற்ற ஒரு அன்போடு நான் நேசிப்பேன். ஏன் அன்பு நிபந்தனை கொடுக்கும். ஆனால் அவர் அன்பு எனக்குள்ளாக இருந்து நான் அவர் அன்போடு நான் நேசிக்கும் போது நிபந்தனை இல்லாமல் இருக்கும். சொல்லாம அவருடைய பாதச்சுவடை பின்பற்றணும். அன்டிஸ்கிரைபபிள். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அன்டிஸ்கிரைபபிள் சொல்லமா என்னங்க? அன்டிஸ்கிரைபபிள், விவரிக்க முடியாத அன்பு, விவரிக்க முடியாத காதல், விவரிக்க முடியாத அன்பு, அவருடைய அன்பு. உங்க எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், 3:16, யோவான் 3:16 மாத்திரம் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதீங்க. யோவான் 3:16, அவர் நம்மேல் வைத்த அன்பு. அதுல ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி ரொம்ப அதை யோசிச்சு கொண்டே இருப்பேன். என்னன்னு சொன்னா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் சொல்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விஷயம் நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு எவ்வளவாய், இவ்வளவாய் இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய்க்கு ஆழத்தை கண்டறிய முடியாது. அந்த இவ்வளவாய்க்கு உயரத்தை கண்டடைய முடியாது. அந்த அன்பை, அந்த இவ்வளவாய்க்கு அகலத்தை கண்டடைய முடியாது. அந்த இவ்வளவாய் அப்படின்னு சொல்லுங்க அந்த வார்த்தை, அதற்கு நீளத்தை அளக்க முடியாது. அவ்வளவு பெரிய அன்பு அது. அன்டிஸ்கிரைபபிள். இன்னைக்கு ஒரு நாள்ல சொல்லி முடியாது அந்த அவருடைய அன்பை, விவரிக்க முடியாது அவருடைய அன்பு, சொல்லி முடியாது. ஒரு பெரிய பிரசங்கத்து மேல பிரசங்கம் பண்ணி அவருடைய அன்பை குறித்து நான் விவரித்து 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 இந்த அகாப்பை அன்பை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் சொல்ல அவருடைய அன்பு நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? இன்னும் சொல்ல, இன்னும் விவரிக்க, இன்னும் பாட அவருடைய அன்பு இருக்கு. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு அப்படிப்பட்டதல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூறுவோம் தன் சகோதரனிடத்திலையும் அன்பு கூறணும். காரணம், என் அன்பு உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அந்த அன்போடு உன் சகோதரனை நேசிக்கும் போது அந்த அன்பு நிபந்தனையற்றதாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அன்கண்டிஷனல் லவ், அன்சேஞ்சிங் லவ், அன்ஃபெயிலிங் லவ். அப்போ இந்த அன்பெல்லாம், இந்த அகாப்பே அன்பெல்லாம் தெய்வீக அன்பா இருக்கு. இந்த தெய்வீக அன்போடு நான் ஒவ்வொருத்தரையும் நான் நேசிக்க வேண்டும். நான் உம்மை பாடாமல் என்ன செய்வேன் ஜீவனுமானவரே, நான் உம்மை தேடாமல் விரைந்து செல்வேன் என் வாழ்வின் நாயகனே இயேசுவே, என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருதே உமதடி சுவடை இனி வரும் நாளெல்லாம். கரங்களை தட்டி இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் தொடருவேன் உமதடி சுவடை இனி வரும். இயேசுவே 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 நீர் எப்படி நேசித்தீரோ, நீர் எப்படி அன்கண்டிஷனல் லவ், அன்சேஞ்சிங் லவ், அன்ஃபெயிலிங் லவ், அன்டிஸ்கிரைபபிள் லவ் எங்களுக்கு கொடுத்தீரோ, அதை போல உம்மை பின்பற்றுகிற நாங்கள், உம்முடைய பாதச்சுவடை பின்பற்றுகிற நாங்களும் அதே போல மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நடத்துங்க. அந்த அன்பை முழுவதுமாய் செலுத்த நடத்துங்க. அந்த அன்பை முழுவதுமாய் கொடுக்க நடத்துங்க. அந்த அன்பை முழுவதுமாய் பாராட்ட எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே